வெல்கம் டு குக் வித் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா காஷ்மீரி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எப்படி வடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை வச்சு அதை அலசிக்கலாம். இந்த அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிய விட்டுருணும். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரோமோகிரானட், ஆப்பிள், ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூநட், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாய் எடுத்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். அதோட ட்ரை கிரேப்ஸையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே நெய்யில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் அதுக்கு நல்லா மொறு விட்டுறணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, மிளகா போட்டுடலாம். தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். வடித்த சோறை போட்டுக்கலாம். நல்லா பிரட்டிக்கலாம். வறுத்தெடுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோமோகிரானட் போட்டுக்கலாம். ஆப்பிளையும் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கலர்ஃபுல்லான காஷ்மீரி புலாவ் ரெடி ஆயிடுச்சு.